நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. மெட்ராஸ் படத்துல வந்து நம்ம கார்த்தி வந்து ஹீரோவா பண்ணியிருக்கார். அண்ட் ரஞ்சித் அட்டகத்தி என்ற படம் ஆல்ரெடி டைரக்ட் பண்ண நம்ம ரஞ்சித் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கார். ஒரு கூட்டத்தோட தலைவனை தூக்கிட்டா எல்லாம் செதறி போயிடுவானுங்க. இப்ப செய், நீ கேட்ட டைம் தான். செவுரு அடங்காது. இது வெறும் செவுருனால வர பிரச்சனை நினைக்கிறீங்களா? இந்த செவுத்துக்காக எத்தனை பேர் செத்துருக்காங்க. நமக்காக செத்த அத்தனை பேர் ரத்தத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். அவளை அடி அடிச்சு அவ அப்படியே இருக்கிறானோ, அவ சாவ வேண்டி வந்தோம். எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தோம். மெட்ராஸ் படம் எப்படின்னா ஒரு டிப்பிக்கல் லோக்கல் தமிழ் படம். எங்கே வந்து ஒரு ரெண்டு குரூப் வந்து ஒரு விஷயத்துக்கு சண்டை போடுறது. அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் என்னதான் இருக்குன்னா, ஒரு செவருனால ரெண்டு டீமுக்கு வந்து சண்டை போடுறதுனால அது வந்து எவ்வளோ பேர் சாவுறாங்க, கடைசியில் அது எப்படி முடியுது அப்படின்னு. இந்த படம் மெட்ராஸ். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜானின்னு நடிச்சிருக்காரு. அவர் வந்து அவர் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே இயல்பாக நடிச்சிருக்காரு. அவரோட ஸ்லாங்ல இருந்து அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. இப்போ அந்த படத்துக்கு ஒரு ஃபீல் கொடுத்தாருன்னா கார்த்திக் அப்புறம் அவர் தான் அந்த படத்துக்கு ஒரு ஃபீல் கொடுத்தாருன்னு சொல்லலாம். மெட்ராஸ் இந்த படத்தில் வந்து சந்தோஷ் நாராயண் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. சூதுக்கு அடுத்தபடியாக இவருக்கு வந்து நெக்ஸ்ட் வருஷம் வந்து விஜய் அவார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இதில் கார்த்திக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு லோக்கல் ஏரியாவில் எப்படி நடக்குதோ அது அப்படியே இந்த இடத்துல இந்த ஃபிலிமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. பாட்டு எல்லாமே செம்ம ஹிட். பாட்டு ரிலீஸ் ஆகி சூப்பராக வந்து சார்ட் பஸ்டர்ஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மெட்ராஸ் படத்தில் கார்த்தியை பற்றி சொல்லணும்னா அவரோட கம்பேக்னு சொல்லலாம். இவ்வளோ பழையபடி ரொம்ப இதுவாக நடிச்சிட்டு இருந்தார். இந்த படத்தில் ஃபுல் கம்பேக். லோக்கல் ஸ்லாங் அவருக்கு நல்லா செட் ஆகிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு கார்த்திகை வந்து அவர் நடிக்கிறது அவர் இது பண்ணலாம் ஏற்றுக்க முடியுது. அவர் இப்படி நடித்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக மொத்தம் இந்த படம் சூப்பர் ஹிட். சீதா மூவி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தோட ஹீரோயின் கேத்ரின் தெரசா என்ற ஒரு புது ஹீரோயினை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வித்யா, தெருவில் போற ஒரு நாயில அதுக்கு வீட்டுக்குள்ள விடுற. இங்க ஒரு கொலவெறி பிடிச்ச நாய் இருக்குடா உள்ள. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இது நாணயம் படத்துக்கு அப்புறம் நான் பண்ணுற படம் இது. சிங்கம் புலி இருக்கிற காட்டில் நாய்க்கு பயந்துட்டு இருக்க. தமிழில் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நாயை வந்து ஹீரோவுக்கு ஈக்குவலாக போர்ட்ரே பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்து இது வரைக்கும் தமிழில் வந்தது கிடையாது. அந்த காலத்தில் நிறைய படங்கள் நாய்க்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு. ஆனால் ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் அப்படிங்கிறது
இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சக்தி கிட்ட சொன்னப்போ அவரும் அதை பற்றி திங்க் பண்ணார். அவர்கிட்ட அந்த டைமில் வந்து ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் ஒன்று வச்சுருந்தார், ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. அதில் வந்து ஹீரோ கூட ஒரு டாக் ட்ராவல் ஆகும். தட் இஸ் அது ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஆனால் அது ஹீரோ கூடவே வந்து சில ஹெல்ப்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வச்சுருந்தார். ஸோ அவருக்கும் அந்த ஐடியா வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்ததுனால அவர் என்ன பண்ணார், சரி நான் வேற ஒரு கதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு லைன் வந்து சொன்னார். அதுதான் இந்த நாய்கள் ஜாக்கிரதை படத்தோட லைன். போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். சாதாரண நாள் இல்லடா. உங்களை பார்த்தா கொலைக்குதுன்னா இதுக்கு வெறி பிடிச்சிருக்கு. கேட்டப்பே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே ஆஃபீஸ் போட்டு ஸ்கிரிப்டெல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த படத்தில் என்னோட ரோல் பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட் டைம் நான் ஒரு காப்பாக பண்ணியிருக்கேன், ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருக்கேன். போலீஸ் ரோல் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நான் அப்படியே படம் ஃபுல்லாக பஞ்ச் டயலாக் பேசிட்டு வெறப்பாக வந்துட்டு சத்தமாக பேசிட்டு ஓவர் ஹீரோயிசம்லாம் இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ஆக்ஷன் ஃபிலிம், ஆக்ஷன் கம் காமெடி. இது வரைக்கும் இப்படி ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்தது கிடையாது. அதனால் வந்து பெருமையாக சொல்ல முடியும். நாயோட போர்ஷன், நாயோட பெர்ஃபார்மன்ஸுங்கிற ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இது வரைக்கும் ஹாலிவுட்டில் இல்லை பாலிவுட்டில் வந்த படங்களை விட இந்த படம் வந்து பல ஸ்டெப்ஸ் ஹையாக இருக்கும். அதுக்குன்னு வந்து நான் டெஃபினட்டாக நாங்கள் வந்து கேரண்டி. வித்யா, தெருவில் போற ஒரு நாயில அதுக்கு வீட்டுக்குள்ள விடுற. இங்க ஒரு கொலை வெறி பிடிச்ச நாய் இருக்குடா உள்ள. அதென்னடி அந்த நாய் மேல அவனுக்கு அப்படி ஒரு பிரியம்? ஐயோ ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. டாகி 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 ஸ்டைலடா. அண்ட் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து புது முயற்சிகள்லாம் வந்து நல்லா வரவேற்கிறீங்க. பெரிய ஹீரோ நடித்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஸ்கிரிப்ட் நல்லா இருந்து கண்டென்ட் நல்லா இருந்து அதை வந்து ஜனரஞ்சகமாக சொன்னால் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த புது முயற்சியை நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து இது ஒரு வெற்றி படமாக்குங்க. சிங்கம் புலி இருக்கிற காட்டுல நாய்க்கு பயந்துட்டு இருக்க. நம்ம கிட்ட இருக்கிறதுல பவர்ஃபுல்லான வெப்பன் இந்த கம்ப்யூட்டர் தான். நெட்டில் ஒருத்தனை தேடுறதுங்கிறது கடலில் குண்டூசி போட்டு தேடுற மாதிரி. இப்போ இருந்து உன்னோட கவனம் ஃபுல்லாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்கணும், இந்த ஸ்மெல். அந்த கேங்கோட மாஸ்டர் மைண்ட் பிளான் அவங்களுது, சுட்டதும் அவங்க தான். அவங்களோட பலவீனம் தான் நம்மளோட பலம். போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். சாதாரண நாள் இல்லடா. உங்களை பார்த்தா கொலைக்குதுன்னா இதுக்கு வெறி பிடிச்சிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பிஃபோர் ஐ ஈவன் ஸ்டார்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு பிக் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆரோகணம் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ காட் மோர் தேன் வாட் ஐ டிசர்வ்ட். என்னென்னா அந்த படம் பண்ணும்போது எல்லாரும் நினச்சாங்க அவங்க ஏதோ பேஷனுக்காக பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இப்போ எக்ஸ்பெக்டேஷனே இருக்கல. பட் அங்கே கொஞ்சம் நல்ல விஷயம் இருந்தது கூட அவ்வளோ தூரம் பாராட்டு கிடச்சிது. அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு தான் ஆபத்து. ஒரு தீக்குச்சி இருந்தால் போதும், மொத்தத்தை எரிச்சிருவேன். நெருங்கி வா முத்தமிடாதே என்ற படத்தின் கதையை இயக்குனர் அவர்கள் முதல் இடத்தில் சொன்ன போதே சொன்னேன். இது ஒரு வித்தியாசமான தளத்தில், ஒரு வித்தியாசமான முறையில், புரட்சிகரமாக புதுமையாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கதை. ஃபஸ்ட் டைம் லேடி டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப புதுமையான அனுபவம். ரொம்ப விஷுவல் சேலஞ்சிங்காக இருந்தது படம். டெக்னிக்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னும் முழுசாக படங்கள் பாருங்கள், பார்த்துனாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு ஃபைட்டு தான், அது கதைக்குள்ளே அந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நான் கேட்குற எக்யூப்மெண்ட் எல்லாமே கொடுத்து யாருக்கும் அடிப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னொன்று ஒரு விஷயம் மட்டும், ரோப்பு இல்லாமல் ஃபைட் எடுத்திருக்கேன் லைவாக. ஸ்ட்ரீட்டில் எப்படி ஃபைட் பண்ணுவாங்களோ ஒரிஜினலாக அந்தமாரி ஒரு ஃபைட் எடுத்திருக்கேன். இந்த வாய்ப்பு மேடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். There's a lot of scope in this movie. சவுண்டை பொறுத்த வரைக்கும் லைக் நார்மலி என்னென்னா சில படங்கள் பண்ணும்போது நம்ம விஷுவலி நல்லா இல்லைன்னா நமக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் there is everything, she had shot everything for sound. அதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணால் போதும். சத்தியமாக சொன்னால் இந்த படம் பண்ணுறதுக்கு நமக்கு விஷுவலி she told me everything what to do. So just need to travel with the movie, just like the movie, like நம்ம வந்து அப்படியே ட்ராவல் பண்ணால் போதும். அதே மாதிரி நல்ல சவுண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது இல்லாமல் ஸோ வி நீட் குட் மியூசிக் டைரக்டர் டு சப்போர்ட் த சவுண்ட் ட்ராக். ஸோ தே ஆர் ஆல்சோ டூயிங் எ வண்டர்ஃபுல் ஜாப். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணும்போது தான் இட்ஸ் டோட்டல் பேக்கேஜ் ஆஃப் சவுண்ட் நல்லா இருக்கும். ஒரு ஃபோக் ஸ்டைலில் அதே ஒரு லைவ் பேண்ட் பெர்ஃபார்மனாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாங்ஸ் கன்சீவ் பண்ணலாம் தான் பேசி தான் ஆரம்பித்தோம். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் மிஸ்டர் அனூப் அண்ட் டைரக்டர் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. When I entered on the set, I was like somebody who can do all bubbly looking role, very funny, chirpy, and like all that I'm happy or something. When I was going out from my set the last day, I remember I called her and I told her I'm feeling like I have matured as an actress because my role is so different from my previous film. I'm very 100% sure that day film will get released, you will see a different PR. And for that, I really want to say a big thank you to Lakshmi ma'am and Anup sir. இந்த கதையை வீட்டில் வந்து சொல்லுகிற பொழுது சார் ஒரு 6 நாட்கள் மட்டும்தான் அப்படின்னாங்க. பொதுவாகவே புதுமுகங்களோடு என்னை நடிக்க வைக்கிற பொழுது ஒரு 5 டேக்கு 10 டேக் வரும். பட் அதை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கலைஞன் அந்த வெறியோடு அதில் ட்ராவல் பண்ணுறதை நான் சுகமாக எடுத்துப்பேன். இதில் 6 நாட்கள் அப்படின்னாங்க. எங்கே அப்படின்னா இந்த மாதிரி முழுக்க அக்னி நட்சத்திரவியில் லாரியில் அப்படின்னாங்க. கொஞ்சம் மேடம் இந்த மாதிரி மைனா, கொம்கி, கழுகு இந்த மாதிரி மேடு காடுகளில் போட்டு வதக்கிட்டாங்க. கொஞ்சம் செலக்ட் பண்ணி பண்ணலாமேன்னு இருக்கிறேன். இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள், வெயில் எப்போ குறையுதோ அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஆமாம், ஆனால் அக்னி நட்சத்திர வெயில் ஜாஸ்தி இருக்குன்னு நினச்சிட்டு அக்னி நட்சத்திரம் கலைந்த பிறகு போகலான்னா அக்னி நட்சத்திரம் எப்போ முடியுதுன்னு தெரியலை. ஆனால் அந்த லாரியில் வச்சு எடுத்தாங்க. எனக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆண் மட்டும் இப்படி ஒரு முரட்டுத்தனமான ஒரு விஷுவல் இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஒரு கடின மனித உழைப்பு போடக்கூடிய இந்த மாதிரி கதையை இவங்க தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்னு நான் அது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு ஒரு ஆண் மட்டுமே கையாளக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு கதை. இப்படி ஒரு ட்ராவலில் ஒரு ராம்கோபால் வர்மா படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி முழுக்க ரோடுகளில் போட்டு எடுத்து வேர்வை ஒழுக முரட்டுத்தனமான உழைப்பை கொடுத்து அவங்க இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் டப்பிங் பேசுகிற பொழுது பார்த்த பொழுது இந்த படத்தில் நடித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், அவங்க அந்த படத்தில் நான் சம்மந்தப்பட்டவன் அப்படின்ற முறையில் கிடையாது. அவங்க சம்மந்தம் இல்லாமல் இருந்து அவங்க அழைச்சிருந்தா கூட ஓடி வந்திருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு லக்ஷ்மி ஹேஸ் directed this film. A lady handling this kind of subject and male director handling ரொம்ப டிஃப்ரெண்ட். வீடு வாசல் பிள்ளைங்க புருஷன் எல்லாத்தையும் பக்கத்தில் ஒதுக்கி வச்சு 6 months ஆல்மோஸ்ட் ஷி ஒர்க் ஸோ ஹார்ட். ஆக்சுவலி எனக்கு நான் ஒரு ஸ்மால் ரோல் இதில் பண்ணாலும் பயங்கர ஆழமான ஒரு கேரக்டர், மனசு புரிகிற மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் கேட்டதுக்கப்புறம் நான்
நீங்களே பண்ணலாமே லக்ஷ்மின்னு சொன்னேன். பிகாஸ் ஐ லைக் ஹர் அ லாட் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். ஆனால் அவங்க வந்து இல்லை, நான் உன்னை தான் இந்த கேரக்டரில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன், நீ ஃப்ரேம் அவுட் ஆக மாட்டேங்கிற, ஸோ யூ ஒன்லி ஹாவ் டு டூன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் அக்செப்டட் திஸ். பிகாஸ் அவங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. நான் எவ்வளவோ நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து அப்படி ஒரு ஆரோகணம் படத்தோட பிரேக்கை கொடுத்து ஷீ இஸ் லிஃப்டட் மீ அப் டு யூனோ கிரேட் ஹைட்ஸ். அந்த படத்தில் ஜென்மத்துக்கும் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை அடுப்புக்கு. வண்டி எங்கடா போகுது? காரைக்கால் போட்டுக்கு சார். வண்டியில் என்ன இருக்கு? எக்ஸ்போர்ட்டுக்கு வெங்காயம் லோடு ஏற்றிட்டு போகிறேன் சார். ஹை போயிடலாடா, கொண்டு வாங்க. அப்படி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலனா நீ இப்படி சொகுசா வாழ முடியாது. ரோட்ல நின்று பிச்சை தான் எடுக்கணும். அந்த வண்டியில இருக்க பொண்ணு யாரு? ரோட்ல போறவங்களெல்லாம் நீ ஏன்டா உதவி பண்ற? உங்க குடும்பம் மொத்தம் கம்பி என்ன வேண்டியது வரும். ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பாதி தமிழ்நாடு இருக்காது. அவர் கள்ள மாட்டவன் ஓடி ஒளிஞ்சுக்கா. அவன் இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு தான் ஆபத்து. மேட்ரு செம்ம த்ரில்லிங்ண்ணே, செய்வோம்ண்ணே. ஒரு தீக்குச்சி இருந்தா போதும், மொத்தத்தை எரிச்சிருவேன். Thank you all because it means a lot to me. So, and not to forget my husband and my kids, to put up with all my eccentricities, to all with all my இந்த வேலையெல்லாம் பண்ணுறது எனக்கு இருக்கிறது அந்த டென்ஷன்ஸ், எனக்கு அதெல்லாம் காமிக்கிறது வீட்டில் தான். வேறு யார்ட்டையும் காமிக்க முடியாது. வேறு யார்ட்டையும் காமிச்சா போடி சொல்லிடுவாங்க. ஹஸ்பண்ட் மட்டும்தான் he will put up with it. So thanks Ram for putting up with me for 30 years. I know it's a very difficult job. அதுக்கு போய் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக கிளாப் பண்ணுறீங்க எல்லாரும். So thank you so much. And எனக்கு இட்ஸ் அ பிக் ஐ ஒன்ட் சே ஓ இது பெரிய படம் அப்படி இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிரம்மாண்டமான படங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. பட் ஃபார் அஸ் இட்ஸ் அ பிக் பிரேக், பிக் ஃபிலிம். பிகாஸ் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆரோகணம் மாதிரி ஒரு படம் பண்ணி இப்போ செகண்ட் படம் பண்ண போகிறேன். திஸ் ஆக்சுவலி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ. ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ஒன்லி ப்ரே தட் ஐ எம் ஏபிள் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்பர்லி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமாதான் நெஞ்சுக்குள்ள ஓடிடும் காத்து தாண்டி உன் பேரை சொல்லி சொல்லி ஓடும் ஏண்டி. கிளியே நாடும் ஒன்ன சேரத்தான் காத்திருக்கேன் உசுர கையில தாங்கி.
அவசர சருகு போல் பறந்தேன் மண்ணுக்குள் மடிய நீருக்க சொரங்கா தோண்டி நான் பிடிச்சேன் முழங்கையில் வழியும் தேன் போல துடிக்க வைக்கிற என் முள்ள மனசை திறந்து காட்டுறதை காத்திருக்க பதில நெஞ்சில தாக்கி சொல்லத்தான் கிடந்து துடிச்சேனே என்னையோ மறந்து தவிச்சேனே காத்துல படமும் வரைஞ்சேனே சேத்துல விழுந்தும் மணந்தேனே வெள்ளந்தான் விடு வந்த குங்குமம் பூத்திருக்கேன் நேர்வகட மாத்தி தண்ணியில மிதக்கும் தாவர நாயா உன்னை கண்டு திறந்திட்டேன் சம பொய்யா நெஞ்சுக்குள்ள ஓடிடும் காத்து தாண்டி உன் பேரை சொல்லி சொல்லி ஓடும் ஏண்டி கிளியே நாளும் முன்ன சேரத்தான் காத்திருக்கேன் உசுர கையில தாங்கி தனன 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 தனன